வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கிங்ஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைந்திருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் திரு ஜி பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம், அவங்களுடைய தேர்வு முறை. நீங்க எழுதிருக்கீங்க. இந்த காலத்துல யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு முதல்ல பேசுறது? அதாவது எக்ஸாம் நடத்துற வரைக்கும் இன்க்ளூடிங் வைவா ஓசி, அது வரைக்கும் யூபிஎஸ்சியில் தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னு சொல்கிறேன், இப்போ எனக்கு 1976 நான் பரீட்சை எழுதினேன். பரீட்சை பாஸ் பண்ணி 77 பேட்சில் ஜாயின் பண்ணேன். இப்போ என்னுடைய ரோல் நம்பர் என்ன இருக்குன்னா, என்னுடைய ரோல் நம்பர் 4744 என்னுடைய ரோல் நம்பர். அப்போ என்னுடைய தேர்வு மொத்தம் எனக்கு 8 பேப்பர் இருந்தது. 8 பேப்பர்லேயும் ரோல் நம்பர் எழுதுவோம், 4744 அப்படின்னு எழுதுவோம். பேர் இருக்காது. ஆனால் அந்த ரோல் நம்பர் கரெக்ட் பண்ணுறவங்கள்ட்ட போகாது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு டம்மி நம்பர் கொடுத்துருவாங்க. அப்போது நான் எந்த வழியிலையுமே பாலச்சந்திரன் பேப்பர் என்கிட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்பாங்க. அப்போ ரிட்டன் டெஸ்ட்டில் யாரும் எந்த மிஸ்யூஃப் பண்ண முடியாது. ஒன்று. அடுத்து இந்த டீம்ஸ் வைவா ஓசிக்கு இன்டர்வியூ பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு வைவா ஓசிக்கும் ஒரு யூபிஎஸ்சி மெம்பரும் 6 மற்ற எக்ஸ்பர்ட்ஸ் இன் தி டொமைன் எக்ஸ்பர்டைஸ் உள்ளவங்க 6 பேர் இருப்பாங்க. ஒரு போர்டில் 5 பேரோ அல்லது 7 பேரோ இருப்பாங்க. இப்போ என்னுடைய போர்டில் 7 பேர் இருந்தாங்க. இப்போ இன்னொன்று பண்ணலாமே, போர்டில் இருக்கிறவங்க நான் ஏற்கனவே தெரிஞ்சுட்டா பாலச்சந்திரன் வரேன்னு சொல்லி என்னைய கொஞ்சம் கவனிச்சுக்கணும்னு சொல்லலாம். வேணா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னு சொல்கிறேன், காலையில் 10 மணிக்கு இது இன்டர்வியூ ஆரம்பிக்கும், ஒரு செஷன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு இன்னொரு செஷன் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செஷன்லேயும் ஒரு மாணவருக்கு 30லேருந்து 40 நிமிஷம் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கொடுப்பாங்க. 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் 3 மணி நேரம், 180 நிமிஷம். அந்த 180 நிமிஷத்தில் ஒரு 5 பேர் அவங்களால இன்டர்வியூ பண்ண முடியும். அதே மாதிரி மத்தியானம் 10 பேர் இன்டர்வியூ பண்ண முடியும் ஒரு நாளில். இப்போது எனக்கு எந்த போர்டு, நான் போகிற நேரத்தில் என் கூடவே இன்னொரு 5 பேர் இருப்பாங்க, இல்லை 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. எங்கள் 5 பேரையும் இன்டர்வியூ பண்ணுறதுக்கான போர்டு எனக்கு 10:45 டைம் இருக்குன்னு சொல்லி வைங்க. அப்போ 10 மணிக்கு உட்கார போர்டு தான் என்னை இன்டர்வியூ பண்ணும். இந்த 10 மணிக்கு யார் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு போடணும், அந்த போர்டில் யார் யாரை போடணும் அப்படிங்கிற இன்டிமேஷன் தெரிஞ்ச ஒரே ஆள் சேர்மன் யூபிஎஸ்சி தான். அவர் டிசைட் பண்ணுவார். அவங்களுக்கு கீழே ஒரு 8 யூபிஎஸ்சி மெம்பர் இருக்காங்க. ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு 50 பேர் ஏற்கனவே கூப்பிட்டு வச்சுருப்பாங்க. அதில் 7 பேரை இந்த யூபிஎஸ்சி மெம்பரும் கூடவே இந்த 6 பேரும் அப்படின்னு 10 மணி இன்டர்வியூக்கு 9:45 தான் அவர் அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பார். அப்போ யார் எந்த போர்டில் இருக்காங்கன்னு சொல்லி தெரியவே முடியாது. உதாரணமாக ஜெகஜீவன் ராமுடைய பொண்ணு மீரா ஸ்பீக்கரெல்லாம் இருந்தாங்க. நாங்கள்லாம் ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ணும்போது அது ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க. அவர் பகிரத பிரயத்தனம் பண்ணாராம், போர்டில் யார் வருவாங்க தன்னுடைய பொண்ணுக்கு. ஏன்னா அந்த பொண்ணு ஐஎஃப்எஸ் பொண்ணுங்க அவருக்கு ரொம்ப ஆசை. அதனுடைய மெரிட்லேயே அது ஐஎஃப்எஸ் போயிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் ரொம்ப ட்ரை பண்ணாராம். ட்ரை பண்ணும்போது யூபிஎஸ்சி சேர்மன் சொன்னாரா, டோன்ட் வரி சார், டோன்ட் வரி சார், எஸ் சார் இன்டர்வியூ வில் டேக் பிளேஸ் சார். கடைசி வரைக்கும் சொன்னாரே ஒழிய யார் அந்த இன்டர்வியூ நடத்துவாங்கன்னு சொல்லி ஜெயஜீவன் சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு இன்டெகிரிட்டி பெர்ஃபெக்டாக இருந்தது. இப்பயும் அந்த இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போது நான் சொன்னபடி ரிட்டன் டெஸ்ட் வைவா ஓசியில் குளறுபடி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. அவ்வளோதான். சமீபத்துல 2 நாளா பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிரியா கேட்கர் ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸரா இருக்கிறாங்க. இவங்க தவறான தகவல்கள் கொடுத்து இவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சாதி சான்றிதழே இவங்க ஓபிசியில கிரீமி லேயர், பிலோ கிரீமி லேயர் அப்படின்னு ஒரு தவறான ஒரு சான்றிதழ் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பிசிக்கலி டிசேபிள்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில இவங்க பொய் சொல்லி இவங்க ஐஏஎஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பா பேசப்படுது. இனிஷியலா வெரிஃபிகேஷனுக்கு எய்ம்ஸ்ல வர சொன்னோடனே இவங்க அதை தவிர்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 முறை கூப்பிட்டிருக்காங்க. 6 முறையும் இவங்க தவிர்த்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்கள டெர்மினேட் பண்ற அளவுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை தீவிரமாயிருக்கு. இதெல்லாம் சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? இது ஒரு கேஸ் தான் இப்ப நமக்கு தெரியுது. அப்ப இந்த மாதிரி நிறைய நடக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுமக்கள் இந்த செய்தியை பார்க்கக்கூடிய மக்களுக்கு மனசுல தோணும்ல. சோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன்? தோணும். அதாவது இதுல ஒன்று சாத்தியம்,
இன்கம்மை மறைக்கிறது சாத்தியம். இப்போ நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் இந்த இன்கம் கிரைட்டீரியா வச்சது தப்பு. நீங்கள் ஏன்னு கேட்கலாம். இப்போ எஜுகேஷனுக்குன்னு சொல்லி ஒருத்தருக்கு கல்வி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது அங்கே வந்து வசதி இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து வசதி பண்ணி தரணும். அதுக்காக ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கணும். ஆனால் இந்த அரசு பதவிகள் அப்படிங்கிறது வந்து இது பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம் கிடையாது. இட் இஸ் அபவுட் எம்பவர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ சொசைட்டி. இந்த எம்பவர்மெண்ட் விஷயத்தையும் பாவர்ட்டி அலிவேஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்க கூடாது. அதே பெரிய தவறு. எனக்கு தெரிஞ்சு ஜஸ்டிஸ் பாண்டியன் மட்டும்தான் அந்த இதில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் 27% ஜட்ஜ்மெண்ட்டில் ஹீ டிஃபர்டு இந்த இன்கம் கிரைட்டீரியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது அவர் ஒருத்தர் தான். ஆனால் அது வந்து ஒரு மைனாரிட்டி வியூவாக போயிடுச்சு, கடைசியில் கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த ரூல் இருக்குது, இந்த இவ்வளவு இன்கம் உள்ளவங்க தான், அது கீழே உள்ளவங்க தான் ஓபிசின்னு சொல்லி தகுதி, மற்றவங்களாம் கிரீமி லேயர்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இன்கம்மை மறைச்ச குற்றத்துக்காகவே இந்த பொண்ணை வந்து சர்வீஸை விட்டு டெர்மினேட் பண்ணலாம். இது ஒன்று. இதுலேயும் நான் யூபிஎஸ்சியை குறை சொல்ல மாட்டேன். அவங்க வந்து தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த தகவல் வெளியில் வரும்போது அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா யூபிஎஸ்சிக்கு வந்து இந்த மாதிரி தான் கிரிமினல்னு சொல்கிறவங்க எல்லாருமே செல்ஃப் சர்டிஃபிகேட் தான் நாங்கள் கொடுக்க சொல்கிறோம். இதுதான் உங்களுடைய இன்கம், உங்களுடைய பேரண்ட்ஸோட இன்கம் அப்படின்னு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு தான் கேட்குறவங்க ஒழிய ரெவன்யூ தாசில்தார் போய் கேளு, அங்கே போய் கேளுன்னு சொல்லி கேட்கறது இல்லை. அதனால அது அவங்களே கொடுத்தது, அதை நம்புறாங்க. அதுக்கப்புறம் அது வேற விதமாக வந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் எதில் வந்து யூபிஎஸ்சி மேலே தவறு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த மெடிக்கல் செக்அப் கிளியரன்ஸ் இல்லாமல் போஸ்டிங் கொடுக்கக்கூடாது. இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் பரீட்சை எழுதியிருந்தார், நல்லா எழுத நினச்சிக்கிட்டு இருந்தார். அவருக்கு திடீர்னு ஒரு கவர் ஒன்று வந்துச்சு. அந்த கவரை பார்த்தா யூபிஎஸ்சிலேருந்து வந்துருக்கணும்னு அவர் பார்த்தாரு. அதில் வந்து நாட் குவாலிஃபைடுன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுருந்துச்சு. அவர் மிரண்டு போயிட்டார். அதுக்கப்புறம் படித்து பார்த்தா நீ வந்து இதுக்கு வந்து மினிமம் ஹைட் ரெக்குவயர்மெண்ட் ஐபிஎஸ்க்கு இருக்கிறது 1/2 inch கம்மியாக இருக்குது, அதனால யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி லெட்டர் வந்துருந்துச்சு. அப்போ அவருடைய செலெக்ஷனில் வந்து அவர் எதுவும் கேட்கல, ஐஏஎஸ் மட்டும் கேட்டார், ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணிட்டு போயிட்டார், அது வேறு விஷயம். ஆனால் ஐபிஎஸ் கேட்டிருந்தாருன்னா, ஐஏஎஸ்க்கு அவர் குவாலிஃபைடு இல்லாமல் இருந்தாருன்னா ஐபிஎஸ் அவர் கிடைச்சிருக்காது. பிகாஸ் இஸ் நாட் குவாலிஃபைட் அக்கார்டிங் டு தி மெடிக்கல் செக்அப். அப்போ மெடிக்கல் செக்அப்பில் ஐபிஎஸ்க்கு வந்து ஐ டிஃபெக்ட் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸ் வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் பண்ண போகும்போது எல்லா புலன்களும் ஷார்ப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கிரைட்டீரியா வந்து இருக்கிறது. இப்போ அந்த மெடிக்கல் கிளியரன்ஸ் இல்லாமல் சர்வீஸ் கொடுக்கக்கூடாது யூபிஎஸ்சி. இப்போ என்னுடைய பேட்ச்மேட் ஆர்சி காந்தின்னு ரிட்டையர் ஆனார், இதில் தமிழ்நாடு கார்டு. அவர் கொஞ்சம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணார். ஏன் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணார்னா, அவர் கண்ணில் லென்ஸ் போட்டிருந்தார். லென்ஸ் போட்டிருந்தவரை ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக அவர் வந்து நான் கண்ணில் லென்ஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி மெடிக்கல் செக்கப்பில் சொன்னார், உண்மையை சொன்னார். சொன்னோன்னு அவங்க சொன்னாங்க, உங்கள் ஐ செக்கப் வந்து கிளியர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ லென்ஸை கலட்டிட்டு அவருடைய உண்மையான பவர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அது வந்து அந்த க்ரைட்டீரியாவுக்கு உள்ளே இருக்கா, அலோவபிள் லிமிட்ஸில் இருக்கான்னு பார்த்துட்டு வர்றதுக்கு அவருக்கு 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் கழிச்சு அவர் வந்து ஜாயின் பண்ணார். இந்த அளவுக்கு நாங்கள்லாம் இருக்கும்போது ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தாங்க. இப்போ எப்படி இவங்க மெடிக்கல் செக்கப் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து சர்வீஸில் ஜாயின் பண்ணி விட்டாங்க? பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடாது. அதனால இந்த விஷயத்தில் இப்போ நமக்கு எல்லாமே முழு உண்மைகளும் தெரியலை. தெரிந்த விவரங்களின் அடிப்படையில் பார்த்தோம்னா மெடிக்கல் செக்கப், மெடிக்கல் கிளியரன்ஸ் இல்லாமல் இந்த பொண்ணை வந்து சர்வீஸில் ஜாயின் பண்ண விட்டுருக்கவே கூடாது. அது வந்து யூபிஎஸ்சியோடைய தவறு தான், அதுக்கு வேறு யாரும் பொறுப்பேற்க முடியாது. அந்த தவறு யூபிஎஸ்சி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமுமே பாத்தீங்கன்னா எங்களுடைய நடவடிக்கைகள் பாக்குறோம். இந்த பிரியா கேட்கர் ப்ரொபேஷனரி ஆபீசரா ஜாயின் பண்றாங்க. பட் தனக்குன்னு தனியா ஒரு ஆடி கார்ல வந்து அவங்க வந்து அந்த பீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதே மாதிரி சைரன் வச்ச வண்டி வேணும் கேக்குறாங்க, தனியா ஆபீஸ் வேணும், எனக்குன்னு தனியா வந்து அசிஸ்டன்ஸ் வேணும். இது போன்ற டிமாண்ட்ஸ் இருந்திருக்கு. இந்த டிமாண்ட்ஸை வலியுறுத்துற வகையா அவங்களுடைய தந்தை, அவரும் ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் அபிஷியலாம், அவர் கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்தே இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய அம்மா, அவங்க வந்து ஒரு விவசாயியை மிரட்டக்கூடிய ஒரு வீடியோ, பிஸ்டலை கையில வச்சுக்கிட்டு அவங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிச்சுட்டு அந்த தகராறுல பிஸ்டலை வச்சு மிரட்டக்கூடிய வீடியோ எல்லாம் வருது. இவங்கெல்லாம் இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இன்னைக்கு சர்வீஸ்க்கு வராங்க அப்படிங்கும் பொழுது, இவ்வளவு செலவு பண்ணி இல்ல இவ்வளவு இது பண்ணி நம்ம வரோம். அப்போ அவங்களுடைய மைண்ட் செட் எட்டி உண்மையிலேயே வந்து ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குமா, இல்ல போட்ட முதலீட திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வருவாங்களா? இவங்களுடைய பிஹேவியர் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே கவலையா இருக்கு. எப்படிப்பட்ட ஆபீசர்ஸை வந்து நம்ம தேர்வு பண்றோம் அப்படின்னு. இல்லை, இவங்க முதலீடு ஒன்றும் போடலை இதில். ஆனால் முதலீடு போடாமலே என்ன அதிகமாக சம்பாதிக்கணும்னு கூட வந்த மாதிரி தான் தெரியுது. இவங்களுடைய ஆட்டிடியூடு பார்த்தா
எனக்கு இப்பயே நீங்கள் ஒரு இது கொடுங்க, காருக்கு வந்து எனக்கு ரெட் லைட் வேணும், எனக்கு தனி ஆஃபீஸ் வேணும். அசிஸ்டன்ட் கலெக்டருக்குன்னு தனி ஆஃபீஸ் கிடையாது. ஏன்னா எங்களுடைய இதே என்னென்னா, அந்த ஒரு வருஷம் டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங்கில் ஒரு வருஷம் நாங்கள் கலெக்டர் பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும். எப்பெல்லாம் கலெக்டரேட்டில் இருக்குமோ அப்போ கலெக்டரேட்டில் வந்து எல்லா மீட்டிங்கும் கலெக்டர் உட்காரும்போது, இப்போ எனக்கு பெங்காலி தெரியாது, மீட்டிங் எல்லாம் பெங்காலில் நடக்கும். 2வது நாள் ரொம்ப டயர்டாக முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் கேட்டார், என்னப்பா கஷ்டமாக இருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னேன். மொழி தெரியலையா அப்படின்னாரு. ஆமாம் சார்னேன். மொழி தெரியாதனாலும் கஷ்டமாக இருக்கு இல்லையாப்பா, அது நிஜம்தான், உண்மையிலேயே சிரமம் தான்னாரு. சரி கொஞ்சம் ரிலீஃப் கொடுப்பார்னு நினச்சேன். அதனால மொழியை தெரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மொழியை தெரிஞ்சுக்கணும், அது எங்களுடைய கடமை. அதே மாதிரி ட்ரெஷரிக்கு போவோம். ட்ரெஷரி அட்டாச்மெண்ட்டில் வந்து ட்ரெஷரி ஆஃபீஸர் எங்கள் கூடவே இருப்பார். இதுக்கு பிடிஓவுக்கு போவோம். பிடிஓ கூட அவருடைய சேருக்கு பக்கத்தில் தான் எங்களுக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வைப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி கூட எங்களுக்கு வந்து கோர்ட்டு விசாரணையில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஜட்ஜிக்கு பக்கத்தில் எங்களுக்கு வந்து ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. இது மாதிரி எங்களுக்குன்னு தனி ஆஃபீஸ்னு சொல்லி எதுவுமே கிடையாது, இருக்கக்கூடாது. தனி ஆஃபீஸ்னு அங்கே போய் உட்காந்து ஏதாவது கதை புத்தகத்தை படித்து தூங்குறதுக்கு இருக்கிற ஒரு வருஷம் ட்ரைனிங்க்கு ஒவ்வொரு அணுவும் எங்களுக்கு முக்கியம், அந்த ட்ரைனிங் வந்து. அதனால் இந்த மாதிரி தனி ஆஃபீஸ் கேட்டதுங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிக பிரசங்கத்தனம். இந்த பொண்ணு வந்து இப்பயே வந்து தான் வந்து ஒரு கலெக்டராகவோ அல்லது ஒரு சீஃப் செக்ரட்டரியாவோ ஆன மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அவங்களுடைய பின்புலம்ங்கிறது வந்து துரதிருஷ்டவசமானது. அவங்க அம்மாலாம் இது மாதிரி யாரும் ஒரு விவசாயம் மிரட்டினதா அது உண்மையாக இருந்தால் அது நிச்சயமாக வந்து அப்படிப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்தவங்க நல்ல ஆஃபீஸராக இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. தங்களுடைய குடும்பத்துடைய தவறுகளை உணர்ந்து நல்ல ஆஃபீஸராக வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் இவங்களுடைய பிஹேவியரே இது மாதிரி இருக்கே. அப்போ இவங்க வந்து ஒரு நல்ல இந்த 2 காரணத்தை வச்சு அவங்களுடைய சர்வீஸ் வந்து டெர்மினேட் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அவங்களோட அத்தை வந்து ஒரு அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது நியூஸ்ல வெளியாயிருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு வாரம் முன்னால பாத்தீங்கன்னா ஓம் பிர்லாவுடைய மகள், ஸ்பீக்கர் ஓம் பிர்லாவுடைய மகள், அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்பொழுது ஒரு செய்தி பரவலா வந்தது, அவங்க பேக் டோர் வழியா என்ட்ரி கொடுத்துட்டாங்க, எக்ஸாம் எழுதாமே கிளியர் பண்ணாமே அவங்கள வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் வந்தது. கடைசியில அவங்க வந்து தன்னுடைய சர்டிபிகேட்ஸ் முதல் கொண்டு எல்லாத்தையும் பப்ளிக் டொமைன்ல போடுற அளவுக்கு ஒரு நிலைமை வந்தது. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தேர்வுகளையுமே இன்னைக்கு முறைகேடு, நீட்ல முறைகேடு, பல தேர்வுகள்ல முறைகேடுன்னு கேன்சல் பண்றாங்க, போஸ்ட்போன் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. பணம் இருந்தா எந்த தேர்வை வேணாலும் கிளியர் பண்ணிடலாம், எங்க வேணாலும் போஸ்டிங் வாங்கிடலாம் அப்படின்னு நிலைமை பல துறைகள்லயும் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ரனைசேஷன் வந்து அதிகாரிகள் அளவில் ஒரு மேஜர் அட்டெம்ப்டட் சாஃப்ரனைசேஷன் நடக்குதோ, ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் இது போன்ற முக்கியமான பதவிகளுக்கு வர முடியும், மற்றவங்க எல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ்லயே ஃபில்டர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி நடக்குதோ அப்படின்னு தோணுது. அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு? இல்ல அது உண்மைதான். ஏன்னா இடையில ஒரு தடவை வந்து ஒரு ப்ரொபோசல் ஒன்று வந்தது. இப்போ நான் யூபிஎஸ்சி பரீட்சையில் நான் தேர்ந்த அடிப்படையில் நான் ஐஏஎஸ்க்கு எலிஜிபிளாக இருந்தேன். இப்போ இதுக்கு அடுத்து நாங்கள் வந்து ஃபவுண்டேஷனல் கோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ட்ரைனிங்கு போவோம். இந்த ஐஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு மசூரியில் வந்து ஒரு ஏடிஐ ஒன்று இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங் யூனிட் இருக்குது. அங்கே நாங்கள் ட்ரைனிங் போவோம். அங்கே எங்களுக்கு 9 மாதத்துக்கு ட்ரைனிங் இருக்கும். முதல்ல வந்து ஃபவுண்டேஷனல் கோர்ஸ், அதாவது அடிப்படையாக ஒரு அதிகாரியாக வருபவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுக்கான கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லிக் கொடுப்பாங்க, ஐபிஎஸ்சி சிஆர்பிசி எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது எல்லாருக்கும், ஐஏஎஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஏஎன்ஏஎஸ் எல்லாரும் அந்த இடத்துல கொடுப்போம், எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அடுத்து மற்றவங்கள அவங்கவுங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு 4.5 மாதத்தில் போயிடுவாங்க. அடுத்து 4.5 மாதம் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஃபேஸ் 1 அப்படின்னு, இது வந்து ஸ்பெசிஃபிக்கலி அபவுட் ஐஏஎஸ் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் நடக்கும். அப்புறம் ஒரு வருஷம் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து ட்ரைனிங் போயிடுவோம். அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் சாண்ட்விச் கோர்ஸ்னு மறுபடியும் 3 மாதம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஃபேஸ் 2 அப்படின்னு எங்களுக்கு இது நடக்கும். இப்போது இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு வந்து மார்க் உண்டு. ஃபவுண்டேஷன் கோர்ஸ், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இது எல்லாத்துக்கும் மார்க் உண்டு. இந்த மார்க்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் ஐஏஎஸ்ல என்னுடைய ஃபைனல் ரேங்க் வந்து டிசைட் பண்ணுவோம். அப்போ இதுலையெல்லாம் நல்லா எழுதும்போது ஐஏஎஸ்ல என்னுடைய ரேங்க் மேலே போகலாம், சரியா இல்லைன்னா ஐஏஎஸ்ல ரேங்க் கீழே போகலாம். ஆனால் என்னுடைய ஐஏஎஸ் போகாது. ஏன்னா நான் ஐஏஎஸ்க்கு வந்து தேர்வு பெற்றவன், யூபிஎஸ்சி என்னை தேர்வு நடத்தி. இப்போ இவங்க என்ன கொண்டு வர பார்த்தாங்க, யூபிஎஸ்சி தேர்வு நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அந்தந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் உள்ள மார்க்கையும் சேர்த்து வச்சு தான் ஒருத்தர் ஐஏஎஸ்க்கு போவாரா, ஐபிஎஸ்க்கு போவாரா, ஐஆர்எஸ் போவாரான்னு டிசைட் பண்ணுவோன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்த பார்த்தாங்க. அந்த தமிழ்நாடு காடல் வந்து ஷெட்டின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆசிரியர் ரிட்டையர் ஆகிட்டார். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் பர்சன்ஸ் ஐ ஹவ் சீன். He has such a thorough grounding on constitutional issues.
அவர் வந்து ஒரு பெரிய கட்டுரை ஒன்று எழுதியிருந்தாரு. திஸ் கோஸ் எகெயின்ஸ்ட் தி கான்செப்ட் ஆஃப் தி வெரி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் யூபிஎஸ்சி. ஏன்னா யூபிஎஸ்சி வந்து ஒரு அட்டானமஸ் பாடி. அவங்களுடைய தேர்வு முறையில் வேற யாரும் வந்து தலையிட முடியாது. அப்போ அவங்க வந்து ஒருத்தர் ஐஏஎஸ்க்கு தகுதியானவர்னு சொல்லி அவங்க நடத்தின தேர்வின் அடிப்படையில் டிசைட் பண்ணதுக்கப்புறம் உனக்கு ஐஏஎஸ் கிடையாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தார். அப்போ இந்த மாதிரியான முயற்சிகள் நடக்குது. இது ரொம்ப மோசம். இப்போ நான் சொன்னேன்ல, என்னுடைய ரெஜிஸ்டர்ட் நம்பர் முதற்கொண்டு தெரியாது, இன்னொரு நம்பர் கொடுத்து என் பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நியூட்ரலாக அப்ஜெக்டிவாக நடக்கிறது எங்க. ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல வந்து அவங்களுக்கு வேண்டிய ஆஃபீஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்கன்னா அவங்க சில பேருக்கு மட்டும் மார்க் கொடுப்பாங்க, சில பேருக்கு மார்க் கீழே கொடுப்பாங்க. இது நடக்க முடியும். அப்போ இதுவும் அதுவும் ஒன்றா கம்பேர் பண்ண முடியாது. அதனால ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் எந்த சர்வீஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மாற்றவே கூடாது. ஆனால் அதை மாற்றுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாங்க. அப்போ இன்னொன்று பல பேருக்கு தெரியாது. டெப்யூட்டி செக்ரட்டரி போஸ்ட்டு ஒரு நூற்றுக்கணக்கான போஸ்ட் கேள்விப்பட்டேன். லேட்ரல் என்ட்ரின்னு கொண்டு வந்துட்டாங்க. எந்த பரிசையும் இல்லாமல் லேட்ரல் என்ட்ரின்னு கொண்டு வந்துட்டாங்க. கேட்டால் டெப்யூட்டி செக்ரட்டரி போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வேக்கண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து கிரேட் டு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணவங்களில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியை வச்சு ப்ரொமோஷன் கொடுக்க முடியும். அவங்கள வந்து கொண்டு வர முடியும் டெப்யூட்டி செக்ரட்டரியை. அப்போ இதெல்லாம் செய்யாமல் இவங்க பண்ணுறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தே அட்டெம்ப்டட் ஆல் சாஃப்ரனைசேஷன். எஜுகேஷனில் பண்ணாங்க, அடுத்தது அரசு பதவிகளில் பண்ணாங்க, எல்லாத்துலேயும் பண்ணாங்க. இப்போ இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வந்து அப்ராடில் இருக்கவங்கள்ட்ட நான் கேள்விப்படுறேன் சாஃப்ரனைசேஷன் ரொம்ப வேகமாக நடந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறேன். அங்கே எல்லாம் நம்முடைய தூதரர்கள் எல்லாம் நடந்திருக்குன்னு. அதனால இங்கேயும் அது மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சியில் தான், அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் தான் கொஞ்சம் இவங்க வந்து தவறிட்டாங்க யூபிஎஸ்சின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த இது இல்லாமல், மெடிக்கல் கிளியரன்ஸ் இல்லாமல் இந்த பொண்ணை ஜாயின் பண்ணுறதுக்கே விட்டுறக்கூடாது. அடுத்து இந்த 2 கிரவுண்டில் மற்றதை விடுங்க அரகண்ட்டாக இருந்து நிறைய ஆஃபீஸஸ் முதல்ல வந்த இன்னும் கொஞ்சம் அரகண்ட்டாக இருப்பாங்க. இப்போ வாராது போல் வந்த மாமணின்னு சொல்லி ஐஏஎஸ் கிடச்சிருச்சு, ஐபிஎஸ் கிடச்சிருச்சுன்னு. ஆனால் ஒரு சப் கலெக்டரை போனதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா அங்கே எல்லா பிரச்சனைக்கும் இவர் தான் தீர்வு சொல்லணும். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு தீர்வு எப்படி சொல்றதுன்னு பார்க்கும் பொழுது அவர் வந்து தன்னிலை அடைவார். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரியான அரகன்ஸ் இருக்காது. சில பேர் முதல்ல இருந்தே அரகன்ஸே இல்லாமல் சர்வீஸ் ஓரியன்டாக இருப்பாங்க. அந்த அரகன்ஸ் இதெல்லாம் நான் டெம்பரரி ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த ரெட் லைட் வேணும், எனக்கு தனி ஆஃபீஸ் வேணும்னு கேட்டதெல்லாம் வந்து ஒரு தன்னிலை அறியாத ஒரு பேராசை. அதை நான் சரியாக போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து தன்னை வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்னு சொல்லி காமிச்சது. ஏன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஐஏஎஸ் கிடைச்சிருக்காது. இந்த பொண்ணு வாங்கின மார்க்கில் ஓபிசின்னு சொல்லி முதல்ல போட்டும் கிடைச்சிருக்காது. ஆனால் ஓபிசியில் வந்து எல்லா இதுலேயுமே வந்து 3% வந்து ஹேண்டிகேப்டு பீப்புளுக்கு உண்டு. இது ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு 1%, விஷுவலி ஹேண்டிகேப்டுக்கு 1%, ஹியரிங் ஹேண்டிகேப்டுக்கு 1%. அப்போ அந்த ஹேண்டிகேப்டையும் கம்பைன் பண்ணி வச்சு இந்த பொண்ணு வந்து ஐஏஎஸ் வந்து வாங்கினதுன்னா பெரிய சூது நடத்துறது கெட்டிக்கார பொண்ணு மாதிரி தான் தெரியுது. இவங்கெல்லாம் சர்வீஸில் இருக்கவே கூடாது, கண்டிப்பாக டெர்மினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சாஃப்ரனைசேஷன் நீங்கள் சொன்னது உண்மை சாஃப்ரனைசேஷன் அட்டெம்ப்ட் தொடர்ந்து எப்பயும் பிஜேபி அந்த அட்டெம்ப்ட் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க மைனாரிட்டி ஆயிட்டாங்க அப்படிங்கிறனால அந்த அட்டெம்ப்டை விடலை. இது ஆபத்தான ஒரு விஷயம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் சாஃப்ரனைசேஷன் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பல இளைஞர்களுக்கு இன்னைக்கு வந்து யூபிஎஸ்சி எழுதணும், நம்ம வந்து ஐஏஎஸ் ஆகணும், இல்லை ஐபிஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணும் அப்படிங்கிற கனவுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீங்க என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? ஹவு ஷுட் தே ஹேண்டில் திஸ் திங்? ஒரு சில ஒழுங்கீனங்களை கண்டு மனம் தளர்ந்து விடாதீர்கள். இந்த ஒழுங்கீனங்கள் இன்று வரை எக்ஸப்ஷன் டு தி ஜெனரல் ரூல், விதிவிலக்காகத்தான் இருக்கின்றன. இவைகள் விதிகளாக மாறிவிடவில்லை. எத்தனையோ இளைஞர்கள், ஆண்களும் பெண்களும் நம்ம தமிழ்நாட்டில் நான் பார்க்குறேன், கிராமங்கள்ல இருந்து வந்தவங்க விடாமல் முயற்சி செய்து 5வது அட்டெம்ப்ட்டு 4வது அட்டெம்ப்டில் வந்து தேர்வு பெற்று வர்றவங்க இருக்காங்க. அந்த நான் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு வந்து இந்த ஐஏஎஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து நான் வந்து அட்வைஸராக இருக்கேன். அடிக்கடி அங்கே போய் இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு தெரிகிறது, விடாமுயற்சியோட மனம் தளராமல் முயற்சி செஞ்சு தங்களுடைய மெரிட் ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் அதன் அடிப்படையில் தேர்வு பெற்றவங்க நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட ஏதாவது 1-2 அபரேஷனை பார்த்து நீங்கள் வந்து மனம் தளர்ந்து விடாதீர்கள். தொடர்ந்து முயலுங்கள், வெற்றி பெறுங்கள். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.